ஹலோ மக்களே! இன்னைக்கு நியூ இயர் ஈவ். இன்னைக்கு நாங்க ஸ்வீடன் டூ ஜெர்மனி போடலான்னு ஒரு பிளான் போட்டோம். ஆனா, நாங்க எந்த நேரத்துல அந்த பிளான போட்டோம்னு தெரியல. எங்களுக்கு ஒரு கேப் கூட கிடைக்கல ஏர்போர்ட் போறதுக்கு. ஃபைனலா 1 ஹவருக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கேப் கிடைச்சது. பட் அந்த கேப்ல போகும்போதே எனக்கு தெரியும், நான் கண்டிப்பா ஃப்ளைட்ட மிஸ் பண்ண போறேன்னு. ஏன்னா, ஃப்ளைட்டுக்கு இன்னும் எக்ஸாக்ட்டா 55 மினிட்ஸ் தான் இருந்துச்சு நாங்க கேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. நாங்க கொண்டு வந்த ஸ்ட்ராலரை செக்இன் பண்ண விடல. ஏன்னா ஃப்ளைட்டுக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அந்த செக்இன் கவுண்டர்ல இருந்தவங்க, நீங்க ஃப்ளைட்டுக்குள்ள எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ராலர. ஸோ நாங்க ஓடி போய் போட் பண்ண போகும்போது, அங்க இருந்தவங்க இந்த ஸ்ட்ராலர் வந்து பெரிய சைஸா இருக்கு. ஆனா அது அவ்வளோ பெரிய சைஸ்லாம் இல்ல. அந்த ஃப்ளைட்டுக்கான ரெக்வயர்மெண்ட் சைஸ்ல இல்லாததுனால, நாங்க உங்கள போட் பண்ண விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நாங்க உங்கள கண்டிப்பா போட் பண்ண விட மாட்டோம். ஒண்ணு நீங்க ஸ்ட்ராலர தூக்கி போட்டுடுங்க. நீங்க மட்டும் போட் பண்ணுங்க. இல்லன்னா நீங்க கம்ப்ளீட்டா ஃப்ளைட்டுக்குள்ளேயே வராதீங்கன்னு சொல்ட்டாங்க. நாங்க வேற என்ன பண்ண முடியும்? எங்க 2 பேருக்காக தான் அந்த ஃபுல் ஃப்ளைட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. நாங்க ஏத்த பிறகு தான் ஃப்ளைட்டே டேக் ஆஃப் ஆச்சு. ஆனா, எங்களாலே ஃப்ளைட் ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. தரமான செய்கை. ஃப்ளைட் ஜர்னி ஒரு 1 1/2 ஹார்ஸ் ஸ்வீடன்லேருந்து பெர்லின் போகிறதுக்கு. நம்ம ஸ்வீடனில் எக்ஸாக்டாக ஸ்டாக்ஹோம் டு பெர்லின் ஃப்ளைட் வந்து 1 1/2 ஹார்ஸ் ஆகும். நடுவில் பசிச்சது, சரி சாப்பிடலான்னு மெனு கார்ட் பார்த்தோம். பார்த்தா விலை எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஒரு சிப்ஸ் வந்து ₹800 நம்ம ஊர் காசுக்கு. அண்ட் ஒரு மஃபின் வந்து ஒரு ₹600 நம்ம ஊர் காசுக்கு. அண்ட் பர்கர் ஒரு ₹1000 போட்டிருந்தான். பட் ஃப்ளைட்குள்ளே வேறு எந்த சாய்ஸுமே இல்லை, நம்ம அதை தான் வாங்கணும். அண்ட் லாஸ்ட்டாக வாட்டர் வந்து கிட்டத்தட்ட ₹300 நம்ம ஊர் காசுக்கு போட்டான். சின்ன பாட்டில் தான். பட் கடைசியில் நாங்கள் ஒரே ஒரு பர்கர் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் என்னோடய பாப்பாவுக்கு வந்து வீட்டிலேருந்து வரும்போதே இந்த ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து ஸ்மால் பேக்கெட்ஸ் ஆஃப் நம்ம செரலாக் தான். ஸோ அவங்க அதை சாப்பிட்டாங்க. நாங்கள் பர்கர் சாப்பிட்டோம். அண்ட் ஃப்ளைட்டும் ஜேர்னியும் நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸும் நல்லாவே பொலைட்டாகவே இருந்தாங்க. ஓவரால் லெக் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்னால நம்ம லெக் ஸ்பேஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ஃப்ளைட் கிட்டத்தட்ட நம்ம ஊர் இண்டிகோ ஃப்ளைட் மாதிரி தான். இங்கே இருட்டுக்கு அப்புறம் வர வெளிச்சம் மாதிரி பெர்லின் ஃபுல்லாகவே நல்ல பிரைட்டாக வார்மாக இங்கே வெல்கம் பண்ணுச்சு. எப்படியோ பெர்லின் ஃப்ளைட்டை நம்ம மிஸ் பண்ண போகிறோம்னு நினச்ச எனக்கு, கடைசியில் பெர்லினில் எப்படியோ நான் காலடி எடுத்து வச்சுட்டேன். சூப்பராகவே இருந்துச்சு பெர்லின் ஏர்போர்ட். அண்ட் இப்போது இங்கேருந்து நம்ம சிட்டிக்குள்ளே போக போகிறோம். ஸோ சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் ட்ரெயின் தான் டிசைட் பண்ணோம். ட்ரெயின் தான் போகலான்னு. ஏன்னா இந்த கனெக்டிவிட்டி எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அண்டு ஃபுல்லாக கைட்லைன்ஸும் நல்லாவே போட்டிருந்தாங்க. பெர்லின் ஏர்போர்ட்டில் மேப்ஸ் கனெக்டிவிட்டி அண்ட் எந்த ஸ்டாப்பில் ஏறணும், எந்த ஸ்டாப்பில் இறங்கணும் எல்லாமே இருந்துச்சு. ஒரு டிவியும் இருந்துச்சு. அந்த டிவியில் ஃபுல்லாகவே டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எந்த ஸ்டேஷனில் ஏறணும், எந்த ஸ்டேஷனில் இறங்கணுன்ற மாதிரி. நாங்கள் இது டிக்கெட் வெண்டிங் மிஷினில் டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த வெண்டிங் மிஷினில் வாங்க விருப்பம் இல்லைன்னா, ஆன்லைனில் ஆப் கூட இருக்குது. அதில் கூட நீங்கள் உங்கள் டிக்கெட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஜெர்மனிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் இப்போ சிட்டிக்கு போக வேண்டிய ட்ரெயினுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க GFHE அப்படின்னு. ஸோ நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் இதுதான். இந்த ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. ஃபைன்லாம் நம்ம ட்ரெயினில் ஏறிட்டோங்க. இந்த ட்ரெயின் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெயினில் நமக்குன்னு ஒரு டேபிளும் வச்சுருந்தாங்க. ஷேர் டேபிள் மாதிரி தான். அந்த டேபிளில் ஒரு காஃபி ஹோல்டரும் இருந்துச்சு. ஸோ நம்ம காஃபியோ கூல்ட்ரிங்க்ஸோ குடித்து அதில் வச்சா கூட அது கீழே விழாது. அது கூடவே குட்டியாக ஒரு காம்பேக்டாக குப்பை தொட்டியும் இருந்துச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டு முடித்த குப்பை எல்லாமே அந்த குப்பை தொட்டியில் போடலாம். யூரோப்லேயே இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். எங்கே பார்த்தாலுமே குப்பை தொட்டி இருக்கும். அண்ட் இங்கே இருக்க மக்களும் ரெஸ்பான்சிபிளாக அந்த குப்பையை திருப்பி குப்பை தொட்டியில் போடுவாங்க. அதனாலே யூரோப் எல்லாமே க்ளீனாக இருக்குங்க சிட்டி ஃபுல்லாகவே.
நாங்க இறங்குன ஸ்டேஷன் பேர் வந்து போட்ஸ்ஹாமர் பிளாட்ஸ். இது ஒன் ஆஃப் த முக்கியமான ஸ்டேஷன் சொல்லலாம் பெர்லின்ல. அண்ட் இறங்குன உடனே இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெர்லின் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நல்லாவே இருக்குங்க இந்த ஏரியா. நல்ல டால் பில்டிங்ஸோட சூப்பராவே இருக்கு இந்த ஏரியா. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க பெர்லின் வந்தா, ரோட்ல ஒருத்தரையும் காணோங்க. ஸோ நியூ இயருக்கு நல்ல வைபா இருக்கும் பெர்லின். நம்ம வந்து இங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு நெனச்சா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்து ரோட்ல ஒருத்தரையும் காணோங்க. Oh no. Oh no. Oh no, 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 no. ஸோ நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ளைட்ட கடைசி நிமிஷத்துல புடிச்சு ஹோட்டலுக்கு போகலான்னு வந்தா, இந்த டைம்ல செக் இன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கங்க.